வெயிலுக்கு ஆத்துல போய் குளிக்கிறது எம்மா சுகமா இருக்கு, எம்மா சுகமா இருக்கு. ஆமாடி வசந்தி, சரியா சொன்னேன். நல்லா அந்த ஆத்துக்குள்ளாரே கிடக்கலாம் போல இருந்துச்சு, அம்பிட்டு சுகமா இருந்துச்சு. என்ன தலை காயறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. என்ன யோசிச்சுட்டு இருக்காவோ கேட்டி? இதான் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. எடி ராக்கமா கிளவி செத்து இப்பதான் தூக்கிட்டே போயிருக்காங்க. சாவு வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்திருக்கோம். கிளவியை பத்தி ஏதாச்சும் ஃபீல் பண்ணி பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க 2 பேரும் என்னடானா ஆத்து தண்ணியில இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காவோ. ராக்கமா கிளவி அப்படி சுதந்திர போராட்ட தியாகி பாரு, அதை பத்தி அப்படியே ஆகா ஓகோன்னு பேசுறதுக்கு ஊருக்குள்ளார ஒருத்தனையும் விட்டு வைக்கல. எல்லார்கிட்டையும் வம்பு சண்டைன்னு பொழுதனைக்கு சண்டை எடுத்துக்கிட்டே தான் கிடக்கும். இதெல்லாம் எப்பயே போய் சேர வேண்டியது இப்ப போய் சேர்ந்துருக்குது. ஆமாக்கா, கிளவி அப்படியே சின்ன வயசுல போயிடுச்சு பாரு. ஏக்கா அதுக்கு 85 வயசு ஆகுதான். கிளவிக்கு 85 வயசுல எப்படி கொழுப்பு குறையாம கிடந்துச்சு. ஆமா, நல்லபடி சரியா சொன்ன. அந்த கிளவி யாருக்கிட்ட தான் சண்டை போடாம இருந்திருக்கு. ஏன் நம்ம சின்ன பொண்ணு எடுத்துக்க ரித்ரோண்டு வேலையை கொஞ்சம் நவுத்தி வச்சதுனால எம்மா சண்டை பிடிச்ச அந்த கிளவி எப்ப அதெல்லாம் மறக்க முடியுமா? ஏட்டி ஆமாங்கடி, கிளவி என்ன வாய வச்சு சும்மாவா இருக்கும்? எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் சண்டை. ஏன் நம்ம சின்ன பொண்ணுகிட்டே எத்தனை வாட்டி சண்டை போட்டுக்குது. இருந்தாலும் நம்ம சின்ன பொண்ணு சும்மா விடுவாளா? கிழிச்சு விட்டுருவா. ஆனா அந்த கிளவி இருக்குதே அப்ப கூட இதுக்கு வாய் அடங்கவே அடங்காது. பாவம் சரசக்கா மாமியாருக்காக எல்லாருக்கிட்டையும் போயிட்டு மன்னிப்பு கேட்கறதே சரசக்கா வேலையா இருந்துச்சு. ஆனாலும் இந்த கிளவி சரசக்காவை எப்பா என்ன குடும்பப்படுத்துனுச்சு. ஆமரணியக்கா, இந்த கிளவிக்கு பீலிங் ஒண்ணுதான் குறைச்சலாக்கும். பீலிங் வந்தது ஒன்னாச்சு பீல் பண்ணிச்சாப்பாது. ஏன் கிளவி அந்த குடும்பப்படுத்திருக்க எல்லாரையும். யாட்டி சாரி விடுங்கடி, கிளவி போய் சேர்ந்துருச்சு. பரவாயில்ல, அதை பத்தி பேசி எதுக்கு, நமக்கு என்ன ஆக போகுதா? சரி விடுங்க. எப்பா தலை என்ன காயலடி, எப்படிதான் நானும் காய வைக்கிறது, இன்னும் காயல பாத்துக்க. யாட்டி எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களாக்கும். நான் கூட எல்லாரும் ஆத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு வீட்டுல இருப்பீங்களோன்னு நினைச்சேன். லட்சி நீ எதுக்கு வந்துக்க எங்களுக்கு நல்லா புரியுது. உன்னை விட்டுட்டு நான் ஏதாச்சும் புறணி பேசிருப்போம் தானே வந்தேன். அப்படிலாம் இல்ல உமா, இருந்தாலும் என்னைய விட்டுட்டு ஏதாச்சும் புறணிக்கிறது பேசுனீங்களாக்கும். லட்சி நீ ஒண்ணும் பயப்படாத, உன்னை விட்டுட்டு நாங்க புறணிக்கிறது எதுவும் பேசல. எல்லாம் அந்த கிளவியை பத்தி தான் பேசிட்டு கிடந்தோம். எது இந்த செத்து பொண்ணு சேர்ந்த ராக்கமா கிளவி, அதை பத்தியா ஆத்தடியாத்தா அதை பத்தி தான் இப்ப ஊரே பேசிட்டு இருக்குது. எப்பா கொஞ்ச நஞ்ச வாயா அந்த கிளவிக்கு, கொஞ்ச நஞ்ச வாயா இருக்கும்போது அம்மா வாயி எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு ஆத்தடியாத்தா அது போனதே சந்தோஷம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. போங்க. ஐயோ ஏடி போதும் சத்த நிறுத்துங்கடி. கிளவி செத்து போய் இந்நேரம் அடக்கமே பண்ணிருப்பாங்க. இனிமே அதை பத்தி பேசி என்ன பலன் இருக்கு சொல்லுங்க. சேரடி வீட்டுல அம்பிட்டு வேலை கிடக்குது, நான் போறேன். ஐயோ ராணியக்கா, வீட்டுல 24 மணி நேரமும் வேலை தானக்கா பாத்துக்கிட்டு இருக்க. போலாம் சத்த போரு. இப்பதானே ஆத்துக்கே போயிட்டு வந்திருக்கோம். போறவ என்ன ஏக்கா, என்னக்கா இது நம்ம சின்ன பொண்ணுக்கு ஆளுமே. ஆமா, எங்க போனா இது சின்ன பொண்ணு? நம்ம ஆத்துக்கு குளிக்க போறோம். ஏடி ஆத்துக்கு வந்துட்டு சொல்லிட்டு போனோம். நம்ம எல்லாரும் குளிச்சுட்டே வந்துட்டோம். ஆனா இன்னும் காணல. எங்கடி போனா இவ? சேட்டி ஒருவேளை வீட்டுக்கு போய் குளிக்க போயிருப்பாளோ? என்ன ராணியக்கா பேசுற நீ? எல்லாரும் ஆத்துல போய் குளிச்சுட்டு போற வீட்டுக்கு போலான்னு சொன்னதே அவதான். போறவ எப்படி அவ நம்ம கூட ஆத்துக்கு வராம இருந்தா? அதானே எனக்கு ஒண்ணும் புரியலையே. எங்க போயிருப்பா இவ? நானும் எங்க பார்த்த மாதிரி தெரியல. வரும்போதுதான் குளத்து பக்கமா வந்தேன். குளத்துல குளிச்ச மாதிரி தெரியலையே. அவளை எங்கேயுமே காணுமே. யாட்டி வச்சு என்னடி சொல்ற? குளத்துல இல்லையாக்கும். ஏட்டி நீ குளத்துல நல்லா பாத்தியா? ஐயோ நாலுமுடி நல்லாலாம் பாக்கல. அப்படியே பாத்துட்டு வரும்போது குளத்துல யாரும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. யாட்டி அவ குளத்துக்கு போன வாய்ப்பே இல்லடி. போறவ எங்கதான் போயிருப்பா? ஒன்னும் புரியலையே. யாட்டி கிளவி சத்த வீட்டுல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் வந்திருந்தாங்களே. சின்ன பொண்ணு கடையா வந்துட்டு கிடந்தாலே செத்த விடுன்னு கூட பாக்காம. ஒருவேளை அவங்க இன்னும் கிளம்பலையா? அவங்க கூட இன்னும் நின்று அங்கேதான் பேசிட்டு இருப்பாளோ? ஆமா வசந்தி, செத்த வீடும் கூட பாக்காம எப்படி சிரிச்சு பேசிட்டு கிடந்தா. எப்பா அவளை அடக்கிறதுக்குள்ளார போதும் ஆயிடுச்சு போ. ஆமரணியக்கா சரியா சொன்ன. எப்பா எம்மா சிரின்னு சிரிச்சா. கிளவி ஐஸ் பொட்டிக்குள்ளார வச்சிருக்காங்க. இது என்னடானா ஐஸ் பொட்டிக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டே அம்படி சிரின்னு சிரிச்சு எப்பா அழுதுகிட்டு இருந்தவங்க கூட இவ சிரிக்கிறத பாட்டு சிரிச்சுக்கிட்டு கிடந்தாங்க. சாட்டி சாரடி பேசுனது போதும். சரி வாங்க ஒருட்டு இந்த ராக்கமா கிளவி வீட்டுல போயிட்டு பாத்துட்டு அப்படியே போவோம். ஐயோ கடவுளே, இந்த ராக்கமா கிளவி வீடு வேற அந்த லாஸ்ட்ல எல்லாம் இருக்குது. எக்கா வெயில் எனக்கு அப்படி கொழுன்னு கொளுத்தி இருக்குது. ஆத்தாரியாத்தா இப்பதான் ஆத்துல குளிச்சுட்டு வந்தோம். குளிச்ச மாதிரியே இருக்கும் இப்ப நம்ம. ஆமாக்கா, உமா சொல்ற மாதிரி வெயில் இந்த போல பொழக்குது. இவ எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. போறவ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல. இவ எங்க போனாலே தெரியலையேக்கா. யாட்டி ஒருவேளை நம்ம எல்லாரும் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆத்துக்கு போயிருப்பாளோ? நம்ம வேணா ஒரு வாட்டி ஆத்துல போய் பாத்துட்டு வந்துடலாமா? என்ன ஆத்துக்கா? ஏக்கோ என்னக்கா சொல்ற? ஏக்கா வெயில் என்ன போல பொழக்குது பாருக்கா. ஆத்துக்கு போய் மறுபடியும் பாக்கணுமா? ஆமாக்கா, ஆத்துக்கு மறுபடியும் போகணுமா? எம்மா தூரமா இருக்குது. போறதுக்குள்ளார நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோமே. செட்டி என்னடி பேசுங்க எல்லாரும்? ஏடி சாவு வீட்டுக்கு எல்லாரும் ஒன்னா தாண்டி போனோம். போறோம் அவளை மட்டும் காணும்னா பிறகு தேட வேண்டாமாக்கும். அவன் மாமியார் கல்வி வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்டா நம்ம என்னடி பதில் சொல்றதாக்கும்? ஏடி வாங்க அழுப்பு பார்க்காம அப்படியே ஆத்து பக்கம் போயிட்டு வந்துடலாம். ஆமாக்கா நீ சொல்றது சரிதான். எப்பா அவ மாமியார் கல்விக்கு பதில் சொல்ல காட்டியும் உசிரியே போயிடும். அதுக்கு பேசாம நம்ம எப்படி வெயில் அலையிறதே பெட்டர் தான். சரிக்கா வா போய் ஆத்து பக்கம் போய் பாத்துட்டு வருவோம். என்னக்கா இது? இவ ஆத்துல இருப்பான்னு வந்து பார்த்தா இவ ஆத்துலயும் காணுமே. போய் எங்கதான் போய் தொலைஞ்சாலும் தெரியல. ஏடி நான் வர வழியிலே சொல்லிட்டே தானடி வந்தா அவ ஆத்துல இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நீங்க யாராச்சும் கேட்டீங்களாக்கும்? எனக்கு நம்ம வர ஆக்காம வீட்டுல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க இதை கிளை வீட்டே போய் ஒரு பாத்துட்டு வந்துடலாம்.
ஆமா உமா, நீ சொன்னதை நான் தான் கேட்கலையாக்கும். பரவ ஆத்துல இல்ல, பிற வீட்ல இருப்பாளோ? கண்டிப்பா வீட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாக்கும். இப்போ எங்கதான் இருப்பா? நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த ராக்கமகளி வீட்ல தான் சொந்தக்காரங்க கூட பேசிட்டு இருப்பாளோ? ஏக்கா, இதுல உனக்கு என்னக்கா டவுட் இருக்கு? நீ வேணா பாரு, அவ கண்டிப்பா அந்த ராக்கமகளி வீட்ல சொந்தக்காரங்க கூட கதை தான் அளந்துகிட்டு பா. வாங்க அங்க போவோம். கேட்டி போறத பத்தி ஒண்ணும் இல்லடி, ஆனா கிளவி விடு சா விடு போயிட்டு வரணும்னா மறுபடியும் வந்து குளிக்கணும் பாத்துக்க. அதனால இதாண்டி யோசிக்கிறேன். அட என்ன ராணியாக்கா, நீ அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே ஆத்துக்குள்ளாரே கடக்கலாம் போல இருக்குது. இது இன்னொரு வாட்டி குளிக்கிறதுக்கு வேற அலுப்பு பறியாக்கும். ஏக்கா அதெல்லாம் பாத்துக்கலாம் வா, இன்னொரு வாட்டி தானே தாராளமா குளிச்சுக்கலாம் வா. அப்ப வாங்கடி போவோம். இவன் நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயாச்சும் போயிடுவா. குறவு என்னையாண்டி தனியா விட்டுட்டு வந்தீங்க நம்ம கிட்டே சண்டைக்கு வருவா. எதுக்கு வம்பு? போய் அங்கேயே ஒரு தடவை பாத்துட்டு வருவோம் வாங்க. அடடடடா எம்மா குளுகுளுன்னு இருக்கு, எம்மா குளுகுளுன்னு இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இதை ஐஸ் பெட்டிக்குள்ளார படுத்திருக்கிறது எம்மா குளுகுளுன்னு இருக்கு. எப்பா நாலு ஃபுல்லா இப்படியே படுத்திருந்தா கூட நல்லா இருக்கும் போல இருக்கே. என்னங்கடி இது? இந்த சின்ன பொண்ணு இங்க இருப்பான்னு பார்த்தா சாவு வீட்டுக்கு வந்து 50 பேர் கிளம்பிட்டாங்க போல இருக்கு. ஆனா இவங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. எங்கடி போயிருப்பா பரவு? அதானே, எங்க போயிருப்பா இவன்? ஐயோ ஏடி, அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க, இவன் என்ன பண்ணிட்டு கிடக்கானே. கொத்தோட குழலாட ஆட ஆட எப்பப்பா என்ன சுகமா இருக்கு, என்ன சுகமா இருக்கு. பேசாம என் புருஷன் சொல்லி ஒரு ஃப்ரீசர் வாங்கி வீட்டுக்குள்ளார வச்சு டெய்லி அதுலயே படுத்துக்கலாம் போல இருக்கு. ஆட நம்ம கோஷ்டி ஏடி வாங்கடி வாங்கடி உங்களை வந்து எதிர்பார்த்துட்டு கிடந்தேன். அப்பப்பா அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஐஸ் பாக்ஸ்குள்ளார படுத்து கிடக்கிற சுகம் இருக்குது, அது தனி சுகமா இருக்குடி. என்னது சுகமா இருக்கா? யாடிச்சப்படி உனக்கு கிறுக்க புடிச்சிட்டாக்கோ? ஏடி ராக்கமா கல்வி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஐஸ் பெட்டிக்குள்ள தானே வச்சிருந்தாங்க. போறவே என்னடி நீ அதிலே போய் படுத்துட்டாவோ? அடி போடி உமா, நீ வேற. அதான் ராக்கமா கலவியே ஐஸ் பொட்டில தூக்கிட்டு போயிட்டாங்களே. போறவ என்ன ஏடி சும்மா சொல்லக்கூடாது, சும்மா எம்மா குழு குழுன்னு இருக்கு தெரியுமாடி. ஏடி உமா நீ வேணா பக்கத்துல வந்து படுத்து பாரு, சும்மா குழு குழு குழுன்னு இருக்கும். நான் வந்து படுக்கணுமா? ஐயோ நான் வரலமா தாயே. யாடிச்சப்படி நீ தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல தெரியாம பண்றியா? யாடி இது போன வைக்கிற ஐஸ் பொட்டி, இதுல எதுக்கு நீ படுத்து கிடக்காவோ? அடி போடி நீ வேற. அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஐஸ் பொட்டி எம்மா குழு குழுன்னு இருக்குன்னு அதுல படுத்ததுக்கு அப்புறம் தாண்டி தெரியுது. எப்பப்பா எம்மா எதாமா இருக்குன்னு தெரியுமாடி. அதுக்கு தான் உங்க எல்லாருக்கிட்டே சொல்றேன், என் கூட வந்து செத்த படுத்து பாருங்கடின்னு. ஆனா ஒருத்தி வர மாட்டேங்கிறீங்க. போறவங்க நான் என்ன பண்றது? ஆட என்ன குழு குழுன்னு இருக்கு, குழு குழுன்னு இருக்கு. என்னது எதமா இருக்கா? ஆமா ரணியாக்கா, நசமா தான் சொல்றேன், நல்லா குழு குழுன்னு இருக்கு தெரியுமா. பேசாம எல்லாரும் இந்த வெயில் காலத்துக்கு ஏசி ஏர் கூலர் அப்படி இப்படின்னு வாங்குறத விட்டுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ் பொட்டியை வாங்கி எல்லாரும் இதுலயே படுத்துக்கலாக்கா. எப்ப எம்மா குழு குழுன்னு இருக்குன்னு தெரியுமாக்கா. என்னது போன வைக்கிற ஐஸ் பெட்டியை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு அதுல படுத்துக்கணுமா? யாடிச்சப்படி என்னடி பேசிட்டு இருக்காவோ? சேட்டி இது போனத வைக்கிற ஐஸ் பொட்டிடி, இத போய் வீட்டுக்குள்ள வாங்கி வச்சு எல்லாரும் படுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவோ? வாயிலடி முதல்ல. ஆமா சின்ன பொண்ணு, நீ இதுல படுத்துக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குடி. யாடிச்சப்படி முதல்ல எந்திரிச்சு வாடி போவோம். ஆமா போனத தூக்கிட்டு போனவனே ஐஸ் பொட்டி எடுத்துட்டு போயிடுவாங்களே. நீ என்னடி இப்படி சாவகாசமா படுத்திருக்க? ஐஸ் பொட்டி என்ன எடுக்க வரலையாக்கும்? ஆமா உமா, அந்த ராக்கமா கழுவியே தூக்கணுனே அந்த ஐஸ் பொட்டி எடுக்கிறது தான் வந்தானுவோம். நான் தான் தம்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாப்பா அப்படின்னு சொன்னேன். சரிக்கான்னு சொல்லிட்டு போனோம். எப்படின்னு கொஞ்சம் நேரத்துல வந்துருவான். அது வரைக்கும் நல்லா நான் குழு குழுன்னு காத்த வாங்கிக்கிறேன். இருங்க ஏட்டி வேணும்னா நீங்களும் வந்து படுத்துக்கங்கடி, நல்லா குழு குழுன்னு இருக்குடி. குளு குளுன்னு இருக்கும்டி, குளு குளுன்னு இருக்கும். யாடிச்சப்படி மறந்துட்டியாடி நீனே? யாடி இந்த ராக்கமா கிளவிக்கு உனக்கும் எம்மா சண்டை வந்திருக்கு. ஆத்தடியாத்தா அம்புடி சண்டை வந்திருக்குது. யாடி நீ படுக்க அந்த கிளவி படுத்திருந்தா ஐஸ் பெட்டிக்குள்ளார படுத்திருக்கே, அந்த கிளவி ஆவியா வந்து உன்னை ஏதாச்சும் பண்ணிடாது? ஐயோ லட்சி, இப்ப என்ன சொன்ன நீ? ஆமா சின்ன பொண்ணு, லட்சி சொல்ற மாதிரி இந்த ஊர்லயே அதிகமா அந்த கிளவி கூட சண்டை போட்டது நீதான். நீ பாட்டுக்கு அந்த கிளவி வச்சிருந்த ஐஸ் பெட்டிக்குள்ளார இப்படி நல்லா சாவகாசமா படுத்து கிடக்குற. கிளவி நடப்பின ஆவி கீவியா வந்து உன்னை ஏதாச்சும் பண்ணி பிடிச்சா என்னடி பண்ணுவ? ஆடியாதி இதெல்லாம் யோசிக்கவே மறந்துட்டனே. இந்த ஊர்லயே இந்த ராக்கமா கலவி கூட அதிகமா சண்டை போட்டது நான் தான். ஐயோ இது தெரியாம நல்லா குழு குழுன்னு இருக்கு, நல்லா எதமா இருக்குல்ல இம்புட்டு நேரம் படுத்து விட்டேன். அட கடவுளே. யாடிச்சப்படி என்னடி இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எப்பா இந்த ஐஸ் பெட்டிக்குள்ளார இருக்கிறது நல்லா எதமா இருக்குது, நல்லா குளு குளுன்னு இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாவோ. போறவ எதுக்கு இப்ப போசுக்குன்னு அதுல எந்திரிச்ச? அதானே ஏடி இம்புட்டு நேரம் என்னடானா ஏடி குளு குளுன்னு இருக்கு, நீங்களும் வாங்கடி சேர்ந்து படுத்துக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாவோ. இப்ப எதுக்கடி போசுக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறாவோ? ஆனா ஏங்கடி நீங்க வேற. ஏடி வெயிலுக்கு நல்லா எதமா இருக்குது, இந்த ஐஸ் பொட்டியை தொட்டு பார்க்கும் போதே நல்லா குழு குழு இருந்துச்சு. சரி படுத்து பார்ப்போமே சொல்லி படுத்து பார்த்தா நல்லா எதமா நல்லா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி குழு 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 இருந்துச்சு. அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஐஸ் பொட்டிக்குள்ளார படுத்துக்கிறது எம்மா சுகமா இருந்துச்சுன்னு தெரியுமாடி. ஆனா இந்த ராக்கமா கிளவியை பத்தி நான் யோசிக்க மறந்துட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே எனக்கு ஞாபகமே வருது. ஆடியாத்தி இந்த ஊருக்குள்ளாரே இந்த கிளவி கூட அதிகமா சண்டை போட்டது நானா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த கிளவி என்ன ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே போட்டுறான். ஐயோ அது வேற எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கேடி. யாட்டி இத நீ அந்த ஐஸ் பெட்டிக்குள்ளார
போறோம்டி. ஏடி ராக்கமா கிளவி விடு. ஏடி எவனாச்சும் போன வச்சிருக்க பொட்டிக்குள்ளார போய் படுப்பானாக்கும். அதான 4 முடி சரியா சொன்னேன். ஏடி எவனாச்சும் இப்படி போன வைக்கிற பொட்டிக்குள்ளார போயிட்டு படுப்பானாக்கும். ஐயோ ஏடி சத்தியமா சொல்றேன்டி இந்த பொட்டி அம்மா குளு குளுன்னு இருக்கு தெரியுமாடி ஏடி உண்மையிலே சொல்றேன்டி ஏசி ரூம்ல படுத்தா கூட இப்படி குளு குளுன்னு இருக்காதுடி ஆனா அந்த பொட்டிக்குள்ளார அம்மா குளு குளுன்னு இருக்குடி நீங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்களே வேணா எவ்வளவு போய் படுத்து பாருங்கடி போறவ நீங்களே சொல்லுவீங்கடி இந்த பொட்டி அம்மா குளு குளுன்னு இருக்குன்னு என்னது நாங்க போய் படுக்கணுமா வேண்டாடி அம்மா வேண்டாம் எங்களுக்கு எதுக்கு வீண் வம்பு நீ படுத்ததுக்கே என்னாக போகுது ஏதாக போகுது எங்களுக்கு பயமா இருக்கு இது நாங்க வேற போய் படுக்கணுமாக்கும் அதான வசந்தி சரியா சொன்னேன் யாருக்கனவே இந்த ராக்கம கிளவியா வச்சிருந்த பொட்டிக்குள்ளார நீ போய் படுத்து கிடக்குற ராக்கம கிளவி உன் மேல உள்ள காண்டல என்ன பண்ண போதோ ஏது பண்ண போதோன்னு நாங்க பயத்துல இருந்தா இதை நாங்க வேற படுக்கணுமாக்கும் எதுக்கு எங்களுக்கு வம்பு கேட்டி என்னங்க இப்படி ஆளுக்கு பயமுடுத்துறீங்க ஐஸ் பொட்டி நல்லா குளு குளுன்னு இருந்துச்சு தாண்டி போய் படுத்தேன் அது ஒரு குத்தமாடி இத நாங்க வேற சொல்லணுமாக்கும் யாட்டி இந்த ஊர் உலகத்துல எவனாச்சும் போன வைக்கிற ஐஸ் பெட்டிக்குள்ளார போய் படுப்பானாக்கும் ஆனா நீ பாரு வெயிலுக்கு நல்லா இதமா இருக்கு குளு குளுன்னு இருக்குன்னு படுத்து வச்சிருக்க அதுவும் அந்த ராக்கமா கிளவிக்கு உனக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது 2 பேரும் அம்புடு சண்டை போட்டுருக்கீங்க ஆனா கிளவிய படுக்க வச்சிருந்தா அதே ஐஸ் பெட்டில வேற படுத்து கிடக்குற கண்டிப்பா அந்த கிளவி ஒண்ணு பழி வாங்காம விடாதாக்கும் ஆமா உமா சரியா சொல்லடி அடிச்சிட்டு அது கிளவிட்ட நீ எம்மா சண்டை போட்டுப்ப அதுவும் அந்த வேலி சண்டை இருக்கே ஆத்தடியாத்தா ஊரேல நாரி போய் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அது கிளவி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உன பழி வாங்காம விடாதுன்னு நினைக்கிறேன் அடிச்சிட்டு நீ மாட்டின போத கிளவிக்கிட்ட கேட்டி என்னங்கடி நீங்க ஆளுக்கு ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா மேல மேல என்ன பயமுறுத்திட்டே கிடக்குறீங்க ஏன்னா இந்த ஊர்லயே அதிகமா அந்த கிளவி கூட சண்டை போட்டது நீ தானாக்கும் அதனாலதான் சொல்றோம் ஐயோ யாத்தி இலட்சத்தை வாயை மூடுகடி அவன் ஏற்கனவே ரொம்ப பயந்து போய் கிடக்குறான் மேல மேல எதுக்கிட்டு எல்லாரும் அவளை சேர்ந்து இப்படி பயமுறுத்திட்டே கிடக்குறீங்க ஏதோ வெயில் ரொம்ப அடிக்குது ரொம்ப குளு குளுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை போய் படுத்து விட்டா அதுக்காக எதுக்கு இப்படி மாறி ராக்கமா கிளவி ஏதாச்சும் அவளை பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி பேசிட்டே இருக்கீங்க அடிச்சிட்டு போன அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரியா எதா இருந்தாலும் போறவ பாத்துக்கலாம் முதல்ல வா சாவு வீட்டை ரொம்ப நேரம் நிக்க கூடாது கிளம்புவோம் வா எப்பா ராணியக்கா நீ ஒருத்தையாச்சும் எனக்கு ஆறுதலா பேசினி அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷக்கா இவ்வளவு இருக்காளுடைய சரியான விஷம் கிளம்புவா நாங்க ஏற்கனவே குளிச்சு விட்டோம் உனக்கு காணும் தேடிட்டு வந்தோம் பார்த்தா நீ இங்க இருந்த இப்ப மறுபடியும் வேற போய் குளிக்கணும் சரி வாங்க சட்டப்பட்டு எல்லாரும் ஒன்னா போய் ஆத்துல குளிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் வீட்டுல வேற அம்புட்டு வேலை கிடக்கு என்னதே எல்லாரும் குளிச்சிட்டீங்களா ஆமா சட்டப்பட்டு நீ தானே சொன்ன சாவிட்டு முடிஞ்சோன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் ஆத்துல குளிக்கலான்னு அதனாலதான் நாங்க எல்லாரும் ஆத்துல போய் குளிச்சோம் பார்த்தா நீ வரவே இல்ல என்னடா இது குளிச்சுட்டு வந்துட்டோம் இப்ப வரைக்கும் இவ்வளவு காணுமே சொல்லிட்டு தேடிட்டு வரும்போது நீங்க இந்த கூத்து பண்ணிட்டு கிடந்த சரி வா மறுபடியும் இன்னொரு வாட்டி ஆத்துல போய் குளிப்போம் ஐயோ அப்படியா சரி விடுங்க இன்னொரு வாட்டி போய் ஆத்துல குளிப்போம் அடிக்கிற வெயிலுக்கு ஆத்துலயே கிடக்கலாம் போலதான் தோணுது சரி வாங்க எல்லாரும் ஆத்துல போய் குளிப்போம் சரி மக்களே நாங்க எல்லாரும் ஆத்துல குளிச்சுட்டு வீட்டு கிளம்புறோம் நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை கண்டிப்பா பாத்துருப்பீங்க வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நாங்க அடுத்த எபிசோட பாக்குறோம் பாய் மக்களே